டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட 47வது அதிபரா 2வது முறையா பதவியேற்றிருக்கிறாரு. அவரோட இனாகரல் ஸ்பீச் தெறிக்க விடுது. என் தலைவன் வந்துட்டார். பேக் ஆன் ட்ராக் அப்படிங்கிறது போல இருக்கு. அமெரிக்காவோட பொற்காலம் இனிதே தொடங்குகிறது அப்படிங்கிறது போல அவரோட ஸ்பீச் இருக்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதாவது அவரு கார்ட்டல்ஸ வந்து பாத்தீங்கன்னா, தீவிரவாத அமைப்புகளா வந்து பாத்தீங்கன்னா, அவரு மாத்தப் போறாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த எலக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த டைம்ல இது வேடிக்கையா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அது மிக பெரும் பேசுபொருளா இதுக்கு மேல மாறுமா? அப்படின்ற எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கு. மேபி அது ஒரு வதந்தி தான். சும்மா அரசல் புரசலா கேட்டு வந்து உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான். பட் ஆனா என்ன சொல்லியிருந்தோம்? இது போல மெக்சிகோவோட சில பகுதிகள், இல்ல முழு மெக்சிகோவையுமே எடுத்துக்கிட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்டயர் நார்த் அமெரிக்காவே அமெரிக்காவா? அப்படிங்கிறது போல இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னுலாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்ப அது கண்ணு முன்னாடி தெரியுது. ஏன்னா கார்ட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவரு தீவிரவாத அமைப்பா டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா என்ன நடக்கும்? மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் நடக்கும். தீவிரவாத அமைப்புகள வந்து மிடில் ஈஸ்ட்ல போய் அவங்க நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அவங்க பேஸ வைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா மெக்சிகோக்குள்ள அமெரிக்காவோட பேஸ வச்சு, அங்க கார்ட்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்போ தற்போதைய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, கார்ட்டர்ஸும் சும்மா இல்ல. அவங்களும் பயங்கரமா அ மெக்சிகோவோட வடக்கு பகுதி சின்னாசு பேர் கொஞ்சம் கட்டால மேப்ல காட்டுறேன். அந்த பையன பயங்கரமா தாக்குதல் பண்ணிட்டுருக்காங்க. வீடியோ பதிவுகள் செயலோட இருக்கும். அவங்களும் போலீஸ் மேலலாம் தாக்குதல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களும் முன்னாடி மாரி கார்ட்டர்ஸ்லாம் கிடையாது. சும்மா நார்மலா ட்ரெஸ் சிவிலியன் மாரிலாம் இருக்கிறதில்ல. கையில ஒரு துப்பாக்கி வச்சுக்கிற மாரிலாம் அவங்க மிலிட்டரி கிரேடுக்கு அ எப்படி சொல்றது? கியர்ஸ் போட்டு வந்து பாத்தீங்கன்னா, தயாராயிட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிறது போல இருக்கு. எல்லா அமைப்புகளுமே இப்ப ஹமாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இத்தன நாளா எங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல உலாத்திட்டு இருக்காங்க இல்லையா வெளிய. ஸோ இதே போல தான். இப்ப இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிறாரு, "இல்ல இது வந்து டெம்பரவரி தான்" அப்படிங்கிற ஒரு தரப்பு இருக்கு. இருந்தாலும் பிரசிடென்ட் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. அமைதி திரும்பியிருக்கு. காசால தாக்குதல்கள் பெருமளவுல இல்ல. அப் அந்த மாரி தாக்குதல்கள் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தினந்தோறும் கேட்டிருப்போம். இப்ப தாக்குதல்கள் இல்ல இல்லையா? ஸோ அது மக்களுக்கு கொஞ்சம் ஒரு புத்துணர்ச்சிய குடுக்கும். அமைதி பேச்சுவார்த்தை வந்துருச்சு, சக்சஸ் ஆயிருச்சு, ஹமாஸ் ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இப்ப அதே சமயத்துல இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, ரீக்ரூப் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. சரி எது எப்படியோ, இப்ப திரும்பி அமெரிக்காக்குள்ளேயே வர்றோம். அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறார் இல்லையா? இப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மார்ஸ்ல அமெரிக்காவோட கொடி ஏத்துவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது மிக முக்கியமான பகுதி. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ இனிமே கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அப் யூனிஃபையர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. பீஸ் மேக்கர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்பதான் ஒரு சந்தேகம் வருது. இப்போ மெக்சிகோல வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை நடக்க போது. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவ கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாத்துனோம்னா, அந்த பகுதிகள் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். இது போல பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது, எப்படி பீஸ வச்சுட்டு இது போல வேலைகள் செய்ய முடியும் அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? இதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வேலையா அவர் சொன்ன மாதிரியே அ அமெரிக்காக்குள்ள வரக்கூடிய அகதிகள் இருக்காங்க இல்லையா? இல்லீகல் இமிகிரன்ட்ஸ். ஸோ அவங்க எல்லாத்தையும் புஷ் பேக் பண்ண போறேன் அப்படின்னு கூட சொல்றாரு. ஸோ இப்ப அமெரிக்காலருந்து புஷ் பண்ணும்போது என்ன நடக்கும்? அமெரிக்காலருந்து புஷ் பண்ணாங்கன்னா நேரா மெக்சிகோக்குள்ள தான் போவாங்க. இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது போல நான் சொல்ல கிடையாது. மேபி இப்படி நடக்கலாமா? அப்படிங்கிற என்னோட ஒரு கண்ணோட்டத்த நான் உங்ககிட்ட குடுக்குறேன். அவ்வளவுதான் நான் ஷேர் பண்றேன். மத்தபடி இது இல்ல. என்னோட ஒரு தனிப்பட்ட கணிப்பு தான். இது இப்படித்தான் உண்மை அப்படிங்கிறது போலலாம் கிடையாது. நான் என் கணிப்ப உங்ககிட்ட சொல்றேன். ஸோ கிளியரா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அ அமெரிக்கால இருக்கக்கூடிய அகதிகள புஷ் பேக் பண்ண நேரா மெக்சிகோக்குள்ள தான் போவாங்க. அப்ப மெக்சிகோக்குள்ள போம்போது மெக்சிகோவோட அரசாங்கம் அவங்கள வச்சு காப்பாத்த முடியுமா? இப்ப அகதிகளா வந்துட்டாங்க. இப்ப அவங்க எங்க போவாங்க? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அந்த அகதிகள் மெக்சிகோக்குள்ள போனாங்கன்னா, மெக்சிகோவோட அரசாங்கத்துக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபரா இருந்திருக்காங்களா? ஓ! உங்க எக்கனாமி பிரச்சனையா இருக்கா? சரி ஓகே. நாங்க உதவி பண்றோம். நீங்க அவங்க உங்க நாட்டுல வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னா, அமெரிக்கால இருந்து மெக்சிகோவோட வடக்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஃபர் ஜோன் கிடைச்சுச்சா? இப்ப அமெரிக்காவோட அதிகாரிகள்லாம் உள்ள போயி வேணுங்கிற எய்டு குடுக்குறது, உதவிகள் நல்லெண்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அகதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல உதவிகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. மெக்சிகோவுக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி உதவும்போது, மெக்சிகோவோட வடக்கு பகுதியில பஃபர் ஜோன் உருவாக்கிடலாமா? அதுக்கப்புறமா அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாத தாக்குதல்கள்லாம் நடக்கும் இல்லையா? ஏன்னா தீவிரவாதிகள்னு அறிவிச்சுட்டாங்க. அந்த டைம்ல அமெரிக்க தரப்புன்னு தாக்குதல் பண்றாங்கன்னா, ஆல்ரெடி மெக்சிகோட வடக்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, பஃபர் ஜோன உருவாக்கியாச்சு. ஸோ கார்ட்டர்ஸ்னால என்ன செய்ய முடியாது? அ அமெரிக்காவோட தெற்கு பகுதியில தாக்குதல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயி, இந்த மெக்சிகோ பகுதியில ஒரு மிக பெரும் பிரளயம் வெடிக்க வாய்ப்பு இருக்கா? அது நார்மலா இப்ப எப்படி வந்து ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கு வருஷக்கணக்கா, அதே போல தான் அதுவும் இருக்க போது. லேஸ்ல எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிஞ்சிராது.
ஏன்னா இருதரப்புலயும் டஃப்பா தான் இருக்காங்க. என்னப்பா அமெரிக்காவோட போய் கார்டர்ஸ கம்பேர் பண்றோம்னா, அதாவது எதிர்த்து நின்னு சண்டை பிடிக்காது. இதுக்கு தான் நான் அந்த காசாவ எடுத்துட்டு வந்தேன். எதிர்த்து நின்னு சண்டை பிடிக்கிறது அப்படிங்கிறது வேற இல்ல. இஸ்ரேலோட யோவ் காலட் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர பதவி விட்டு தூக்கிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாரு. நம்ம தசை தெரியாம போராடிட்டு இருக்கிறோங்க அப்படிங்கிற ஒரு தரப்பின் ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கும். இத நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹமாஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்ளோ நாளா இஸ்ரேல் வந்து எல்லாம் பூந்து பூந்து ஒரு டனலா கண்டுபிடிச்சு அடிச்சுட்டு இருந்தாங்களே, அந்த டனல இவங்க டைரக்ட்டா போய் நின்னு துப்பாக்கி சூடுலாம் நடக்கல. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்லாம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு இல்லையா? ஏன்னா யாருமே சண்டை பிடிக்கல. இப்போ ஓப்பனா போறாங்கன்னா, காசால தெருக்குல இருந்து வடக்கு வரைக்கும் நடந்து வைக்கலாம், பிடிச்சுக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா ஆள முடியாது. அதே போல தான் இங்கேயும். அமெரிக்கா நினைக்கிறாங்கன்னா, முழு மெக்சிகோக்குள்ளேயும் அவங்களோட படைகள் அனுப்பிடலாம். ஆனா ஆள முடியாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. என்னைக்கா இருந்தாலும் சண்டைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். திடீர்னு சும்மா சபட்டாஜ் அட்டாக் மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. மத்தபடி அவங்க மக்களோட மக்களா கலந்துருவாங்களே தவிர, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி தாக்கி அழிக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயமா இருக்கும். இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். எப்படி இத அமெரிக்கா வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க? ஏன்னா ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் இந்த டாக்டிக்ஸ்லாம் வந்து இஸ்ரேல் மூலியமா ஹமாஸ் கிட்டயும் சரி, ஹிஸ்புல்லா கிட்டயும் சரி பார்த்துட்டாங்க. பாடம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அமெரிக்கா அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கலாம். என்னோட கணிப்பின் அடிப்படையில. ஸோ ஓரளவுக்கு ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைச்சும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவ எப்படி கல்ஃப் ஆஃப் அமெரிக்காவா மாத்த முடியும்? ஒரு நாட்டுக்கிட்ட போயிட்டு, "ஏம்பா இந்த கல்ஃப் பேர் வந்து மாத்திக்கப்பா" அப்படின்னு சொன்னோம்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த நாட்டுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு செய்யணும். இப்ப அகதிகள் பெருமளவுல போவாங்க. அந்த நாட்டுக்கு சிக்கல் உருவாகும். அந்த நாட்டுக்கு எய்டுகள் குடுக்கும் வகையில, "மாத்திறேன்ப்பா, உனக்கு பண்ணிக்கலாம், பார்த்து பண்ணிக்கலாம்" அப்படிங்கிற ஒரு அழுத்தங்கள் குடுத்தா மாத்திக்கலாம் இல்லையா? அதாவது சண்டையே இல்லாம, எதுவுமே இல்லாம எல்லா வேலையும் பீஸ் வேல ட்ரம்ப் அவர்கள் செய்வாரா? அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எனக்குள்ள இருக்கு. நடக்குதா என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். நீங்க சொல்ற மாரி, நான் ரொம்ப அதிகமா கற்பனை பண்றேன், கதை சொல்றேன் இல்லைங்களா? அது மாரி எனக்கு கொஞ்சம் பேட் ஹேபிட் இருக்கு. ஸோ அந்த பேட் ஹேபிட்ல ஒரு சின்ன கருத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது போல அப்பப்போ ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம செய்திகளுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். முதல்ல மிடில் ஈஸ்ட்ன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஈரான், ஈராக், யெமன் ஹவுதீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டனோட மக்கள். இவங்களுக்கு மட்டுமே அபு உபைதா அவர்கள் இருக்கார் இல்லையா? ஹமாஸோட ஸ்போக் பர்சன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிய வருது. எந்தெந்த நாடுகள் ஹமாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள் தெரிவிச்சிருக்காங்க. அது கூட சில நாடுகளுக்கும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த வீடியோ பதிவு செயலோட இருக்கும். அடுத்தது இதுல என்னன்னா, ஹமாஸ் பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு புரொடெக்ட் வேற பண்ணியிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ பத்திரமா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆயுதம் ஏந்தி நட் அ ஓப்பன் ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ இருக்காங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்படியே நம்ம இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈரானுக்கு வந்துட்டோம் அப்படின்னம்னா, ஈரானோட மேஜர் ஜெனரல் இருக்கிறார்ல பக்தாரி அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு விசிட் விட்டுருக்காரு. மிக முக்கியமான டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது. பாகிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஎல்ஏ இருக்கிறாங்க இல்லையா? கொஞ்சம் த்ராட் இன்ஃபெக்ஷனா இருக்கு. அதனால தான். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ பிஎல்ஏ இருக்கிறாங்க இல்லையா? பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பாகிஸ்தான்ல கேம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிச் பகுதி அப்படிங்கிறது போல பேர் கொஞ்சம் கட்டாவல. ஸோ அந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பதிவுகள் எப்பவும் போல தாக்குதல் பண்றதா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல இந்த ஈரான்றதுனால ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிறேன். இப்ப ஈரான் வந்து தொடர்ந்து ட்ரில்லா செஞ்சு செஞ்சு வீடியோக்கள் அதிகமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மைட் என்ன அப்படிங்கிறது காட்டிட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரோன்கள் பல விஷயங்கள் இருக்கு. இதுல ரோபோக்கள் அவங்க முறையா ட்ரில்லுல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு ஷாட்ல மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இப்ப எப்படி உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இறந்த வீரர்கள், இல்ல காயமடைஞ்ச வீரர்களை இவாக்குவேட் பண்றதுக்கு ரோபோக்கள பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா, ஈரான் ஒரு ரோபோவ காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது போல ரோபோட்ஸும் ஈரான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இத வச்சு பார்க்கும்போது ஈரான் மிகப்பெரும் அளவுல தயாராயிட்டு இருக்காங்க. பிரிப்பேர் ஆயிக்கணும். எந்த ஒரு அஃபென்சிவ் அக்ரஷனுக்கு எதுவும் நம்ம ஸ்டெடியா இருக்கணுன்றதுக்காக பெருமளவுல தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம். அதாவது நார்மலா இது போல ட்ரில் பண்ணும்போது அவங்களோட ஆயுதங்கள வந்து பார்த்தீங்கன்னா, காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரத்யேகமா செஞ்சிருப்பாங்க. முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய தெரியாத மாரி தான் அந்த இத வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது போல டெமோக்கு, இது போல படப்பிடிப்புக்கு அப்படிங்கிறதுக்காகவே சில பீசஸ் வச்சிருப்பாங்க. ஆனா இப்போ அமெரிக்கால இருக்கிறாங்க இல்லையா? வார்ஷிப் ஆக்டிவா இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே வீடியோ பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய வீரர்கள படம் பிடிச்சு போட்டுருக்காங்க. அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள், கிரிட்டிசைசேஷன் ஏகப்பட்டது வந்திருக்கு. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது ஏன் வந்துச்சு அப்படின்னா, இந்த TikTokலாம் பேன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்ப TikTok வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க அமெரிக்கால. ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா. பைடன் அவர்கள் சட்டம் போட்டிருந்தார் இல்லையா? இந்த மேலு, ஃபீமேல் அது போக ஏகப்பட்ட ஜெண்டர் இது போல பல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது போல பைடன் அவர்கள் போட்ட சில அவர் ஒரு வேர்ட யூஸ் பண்ணி சொல்லியிருந்தாரு. அந்த நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அதுபோல சட்டங்கள்லாம் நான் வந்த உடனே வேலையா ரத்து பண்றேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. அதுல இந்த TikTokம் ஒண்ணு. TikTokோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா, நன்றிகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு அமெரிக்காக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிகள் ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிற போல அதுக்கான வீடியோ பதிவு செயலோட இருக்கும்.
இதுல என்னன்னா, இத வந்து அந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, TikTokல தான் போட்டுருக்காங்க அப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்னங்க ஓப்பன் பண்ணோனே இப்டி TikTokல போட்டீங்களா? ராணுவ ரகசியங்கள்லாம் போயிட்டு இருக்கே அப்டிங்கிற குற்றச்சாட்டுகள் ஒரு சைடு வந்துகிட்டு இருக்கு. சரி ஓகே. இப்ப மெயினான விஷயங்களுக்குள்ள வந்துரலாம். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யால கசான்ல இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதே போல சைடுல வீடியோ பதிவுகளோட இருக்கும். இழப்புகள் இருக்கு அப்டிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நேரமா தீ எரிஞ்சுட்டு இருந்திருக்கு அப்டிங்கும் போல வீடியோ பதிவுகள்லாம் லைனா வந்துட்டே இருந்ததுக்கு நான் சில வீடியோக்கள் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்ரோசிஷியா பகுதியில ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி. அந்த டைம்ல மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல தாக்குதல் நடக்குது. இதுவரைக்கும் இப்படி நடந்ததில்ல. ஆனா, இப்ப இது பெருமளவுல நடக்குது. சிவிலியன் கேஷுவாலிட்டீஸ் அதிகரிச்சிருக்கு. அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ரஷ்யாவும் சரி, உக்ரைனும் சரி, இந்த போர்ல அடுத்த கட்டத்துல எடுத்து வச்சிருக்காங்க. தீவிரமான தாக்குதல்கள் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பெருமளவுல கண்டுக்காம இருந்துகிட்டு இருந்தாங்க. பெருமளவுல இந்த ஃபெசிலிட்டி அடிக்காம இருந்துகிட்டு இருந்தாங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, மிலிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்லாம். இப்ப அத பெருமளவுல தாக்கிக்கிறாங்க இரு தரப்புல இருந்தும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதனால மக்கள் எப்படி பாதிப்படைய போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. அவங்க தான் ரொம்ப ரொம்ப பாவம். பொறுத்து இருந்து பார்ப்போம். எந்த அளவுக்கு கேஷுவாலிட்டீஸ் சிறிதளவு இன்கிரீஸ் ஆகப்போகுது. இல்ல உட்கார்ந்து பேசி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா யுகேவோட கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களுக்கு வீடியோ பதிவு செயலோட இருக்கு. அவர் தரப்பின் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இல்ல இந்த பிரச்சனைய சீக்கிரமா முடிக்க நான் விடமாட்டேன் அப்படிங்கறதுல அது மட்டும் இல்லாம யுகேவோட பேஸ் வந்து உக்ரைன்ல வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுதான் அந்த 100 வருஷ அக்ரீமெண்ட் அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரான்ஸோட இமானுவேல் மேக்ரான் அவர்களும் என்ன போர் இன்னைக்கு முடிஞ்சிட்டு நாளைக்கு முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காதுங்க அப்படிங்கறத பிரான்ஸோட அதிபரா இருக்கிறார் இல்லையா இமானுவேல் மேக்ரான் அவர்கள் அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை இப்போதைக்கு முடிக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்ல அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவுல நம்ம பார்த்திருப்போம். அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வாட்ஸ்அப்போட சேனல் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவுகள் அன்டைம்ல இருக்கனால நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேது. ஸோ அதில உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். தினமும் போடக்கூடிய வீடியோக்கள் பார்த்தாச்சா இல்லையா அப்படின்ற ட்ராக்கும் உங்களால மெயின்டெயின் பண்ணிக்க முடியும். எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. என்னைக்குமே உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த தடவ உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.